ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு புடி பிடிக்கிறோம். 15 கிலோ சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெடி ஆயிட்டு இருக்குது. அதுக்கு 20 கிலோ மசாலா பொடி. அப்படியே ஷாக் மாமா தான் சமைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி தூள் கொட்டியாச்சு. இப்போ சிக்கன் மாதிரி கொட்டுறேன். நல்லா கொட்டி கிளாரிக்கணும். பார்த்து வீடியோ எடு. நல்லா கிளாரிக்காங்க. அடி பிடிச்சிரு போகுது. மொப்பனுக்கு மவனே அப்படின்னு கூட சொல்லு. ஒரு டயலாக் காரத்துல சொல்லுங்க எல்லாரும். அது சூப்பரான டயலாக். எரிதே இல்ல. வெங்காயம் நல்லா கிளாரி செம்மையா சமைச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15 கிலோ சிக்கன் ரெடி ஆயிடுக்குது. 5 கிலோ ரைஸ் ரெடி ஆச்சு. அம்மா டேஸ்ட்டுங்க. 15 கிலோ சிக்கன் ரெடி ஆயிட்டுக்குது. 5 கிலோ ரைஸ் ரெடி ஆயிட்டுக்குது. இன்னைக்கு செம்மையா சமைக்கிறோம். ஒரு புடி பிடிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். மட்டன் சமைக்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய்ச்சிக்கிறோம். அப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். நறுக்கிய வெங்காயம். இவங்கெல்லாம் மாஸ்டருங்க எல்லாருமே. அவங்க கிண்டணும். நல்லா வணக்கங்க. இவரு இந்த பக்கம் சிக்கன் சமைச்சிட்டுக்கிறாரு. இந்த பக்கம் மட்டன் ரெடி ஆகிட்டே இருக்கு. மட்டனுக்கு வந்து வெங்காயம் வணக்கிட்டே இருக்காங்க. இப்போ மாமா சமைச்சிட்டுக்கிறாரு பாருங்க. எப்பவுமே எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீட் வைக்கணும்னா இவர் தான் சமையல் மாஸ்டர். உப்பு போடணும். வெங்காயம் கொண்டு உரிக்கிறதுக்கு வச்சுனுங்கிறங்க. அப்ப நீங்க நானே லைட் பிடிக்கிறதுக்குங்க. லைட் டைம்ல வந்து லைட் பிடிக்கணும். ஏன்னா வண்டு உழுதோ என்ன உழுதோ. உப்பு கொஞ்சம் போட்டுனுங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. ஆனா கொஞ்சம் நல்லா கிளாரி இங்க பாருங்க. கொஞ்சம் கிளாருங்க. அடுத்தது மட்டன் நல்லா கழுவிக்கணுங்க. ஏன்னா வெட்டக்குள்ள தூசு துரும்புலாம் இருக்கும். கழுவிக்கணும். கழுவி ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவி போட்டுக்கோங்க. போதுமா? அது போதும். அவ்வளவுதான் முடியும். தக்காளி போட்டு சொல்லியா? தக்காளி பூரா கொட்டிட்டியா? தக்காளி இல்லையா? அது இருக்கிற ஞாபகமே இல்லை. இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்காங்க. ஏன்னா நல்லா அந்த வெங்காயத்தில் நல்லா மசாலா ஏறணுங்க. இஞ்சி பேஸ்ட் இருக்குங்க. அதனால நம்ம இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. கறி எடுத்து ரெடியாக வச்சிருக்காங்க. நல்லா கழுவிட்டு வந்துருச்சுங்க. அது இறங்குற போதா என்னது மட்டன் மசாலா போடுங்க. கறி போடுங்க ஃபர்ஸ்ட். இந்த பக்கம் மட்டன் ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. ஒரு ஆள் மட்டும் சிக்கனை ஒரு புடி பிடிச்சிட்டுக்கிறாரு. நல்லா பாருங்க. அடுத்தது மட்டன் நல்லா கழுவிக்கணுங்க. ஏன்னா வெட்டக்குள்ள தூசு துரும்புலாம் இருக்கும். கழுவிக்கணும். கழுவி ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவி போட்டுக்கோங்க. போதுமா? அது போதும். அவ்வளவுதான் முடியும். தக்காளி போட்டு சொல்லியா? தக்காளி பூரா கொட்டிட்டியா? தக்காளி இல்லையா? அது இருக்கிற ஞாபகமே இல்லை. இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்காங்க. ஏன்னா நல்லா அந்த வெங்காயத்தில் நல்லா மசாலா ஏறணுங்க. இஞ்சி பேஸ்ட் இருக்குங்க. அதனால நம்ம இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. கறி எடுத்து ரெடியாக வச்சிருக்காங்க. நல்லா கழுவிட்டு வந்துருச்சுங்க. அது இறங்குற போதா என்னது மட்டன் மசாலா போடுங்க. கறி போடுங்க ஃபர்ஸ்ட். இந்த பக்கம் மட்டன் ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. ஒரு ஆள் மட்டும் சிக்கனை ஒரு புடி பிடிச்சிட்டுக்கிறாரு. நல்லா பாருங்க. அவரு சிக்கனை பிடிக்கிறதுக்கு ஒரு லைட் போட்டுக்கிறாரு. இப்படிதான் சிக்கன் வெட்டி கொடுத்த மாஸ்டர், சிக்கன் மாஸ்டர். நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல. ஏ முட்டாப்பல. ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட. டேய் என்னடா போடா அப்படி போடா. ஒரு பக்கம் அப்படிதான் போட்டுக்கிறாங்க. முடிஞ்ச அளவு பசங்க கூட சேர்ந்து அமைக்குள்ள கேஸ் சேரலாம் வேஸ்ட். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கொஞ்சம் வலிவிட்டு லைனா நில்லுங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பாடும் சிக்கன் குழம்பும் ரெடி எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு பைத்தியம். பாருங்க சமையல் மாஸ்டர் சாப்பாடு போடுறாரு பாருங்க. நம்ம கருப்புசாமி வந்து அங்க குழம்பு ஊத்தி இருக்கிறாரு. அப்புறம் முடியும் ஓரமா போய் போடுறப்போ பாத்தீங்கன்னா இப்ப சொல்லலாம் சிக்கன் தொண்டை ஒரு புடி பிடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக சமைச்சோம். பிடிக்க போகிறோம். பிடி வாங்க சாப்பிட்டு சொல்கிறேன். இது மட்டன்ரா சிக்கன்ரா ஆஹா, அருமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக சமைச்சோம். பிடிக்க போகிறோம். பிடி வாங்க சாப்பிட்டு சொல்கிறேன். இது மட்டன்ரா சிக்கன்ரா ஆஹா, அருமையாக இருக்குது.